நல்லநெறி தமிழ் சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது, ஒற்றுமை இருந்தா நம்மள யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லிக் கொடுக்குற கதை தான். வாங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாம். ஒரு காட்டுல 4 பசுக்கள் ரொம்பவும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தது. எங்க போனாலும் எப்பவும் ஒண்ணாவே போகும், ஒண்ணாவே வரும், ஒண்ணா தான் போய் இரை தேடும். ஏதாவது ஆபத்து வந்தா கூட 4 பசுக்களும் ஒண்ணா சேர்ந்து தான் போராடும். அந்த காட்டுல இருந்த ஒரு சிங்கம் இந்த பசுக்களை வேட்டையாட பல முறை முயற்சி பண்ணுச்சு. ஆனா 4 பசுக்களும் ஒண்ணாவே இருந்ததால, ஒண்ணா சேர்ந்து சிங்கத்த எதிர்த்து தாக்கும். அந்த சிங்கத்தால இந்த பசுக்கள எதுவும் பண்ண முடியல. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. திடீர்னு ஒரு நாள் 4 பசுக்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. 4 பசுக்களுமே சண்டை போட்டுக்கிச்சு. அதனால அந்த பசுக்கள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருச்சு. 4 பசுக்களும் 4 திசைக்கு தனியா போய் இரை தேட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயம் இத பார்த்த சிங்கத்துக்கு அது ரொம்ப வசதியா போச்சு. ஒவ்வொரு பசுவையும் தனித்தனியா தாக்கி வேட்டையாடிருச்சு. 4 பசுங்களுமே கடைசியில இறந்து போச்சு. இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குற நீதி என்னன்னா, நமக்குள்ள ஒற்றுமை இருந்தா யாராலையும் நம்மள ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா நம்மள சீக்கிரம் வீழ்த்திருவாங்க. ஒரு டீம்ல இருக்கிறவங்க ஒற்றுமையா இருந்தா அவங்க அசைக்க முடியாத சக்தியா இருப்பாங்களோ இல்லையோ, ஆனா தவிர்க்க முடியாத சக்தியா கண்டிப்பா இருக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீதி கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.